ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேரை தாக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய ஒரு நரம்புச்சுருள் நோய் தான் சொல்லுவோம். அந்த நரம்புச்சுருள் நோய் சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாமே கூட உங்கள் உடம்புல இருக்கலாம். ஏன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வழிகள் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வழிவகுக்க முடியும். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 95% ஆஃப் கேசஸ்க்கு க்யூர்னஸ் கிடையாது. அதை நீங்கள் சரி பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டி, ஓகே, டே டு ஆக்டிவிட்டியில் சில விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனை வந்த பிறகு அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும், அது கண்டுக்காமல் விட்டுறது. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் நரம்பு சுருள் நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்து சரி பண்ணிங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே இதை குணப்படுத்த முடியும். இது ஸ்டேஜஸ் மாறும். சரிங்களா? அந்த ஸ்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அந்த ஸ்டேஜஸில் எந்த ஸ்டேஜில் க்யூர் பண்ண முடியும், எந்த ஸ்டேஜில் க்யூர் பண்ண முடியாது, எனக்கு இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல நான் பேக்கில் போக முடியுமா, இல்லை முன்னேறி போகும்போது எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருது. சில பேருக்கு காலில் ரத்த வெடிப்பு வர வரைக்குமே இந்த பிரச்சனை கண்டுக்காமல் இருக்கிற மக்களும் இருக்காங்க. ஓகேவா? சில பேருக்கு முட்டி வலி இருக்கும். அந்த முட்டி வலினால எனக்கு முட்டி தானே வலி இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் கால் ஃபுல்லாக குடாய ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கு சைடிக்காக பெயின் இருக்குது, எனக்கு விடுப்பில் பிரச்சனை இருக்குது, நான் இன்றைக்கோ ஒரு நாள் கீழே விழுந்துட்டேன், இப்போ எனக்கு வலி காமிக்குது அப்படின்னு நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் விழுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அப்படி மக்கள் இருக்காங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, வெரிகோஸ் வெயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் சரி பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். இது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை சர்ஜரி லெவல் போனாலுமே இதை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாதுன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் மோஸ்ட் ஆஃப் கேசஸில் எப்படின்னா லோயர் லிம்பில் இருக்கக்கூடிய சப்னஸ் வெயின் சொல்லுவோம். சரிங்களா? லாங் சப்னஸ் வெயின் சொல்லுவோம். அந்த வெயினில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் காரணமாக உங்கள் நரம்பு சுருண்டிக்குது. ஓகேவா? எனக்கு நரம்பு சுருட்டமாக இருக்குது, எனக்கு கால் கூடாது. இதோட காசஸ் உள்ள சிம்டம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இது காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக நீங்கள் நின்று வேலை பார்க்குறது, இல்லை ரொம்ப நேரம் அதிகமாக உட்காந்து காலை மடக்கி உட்காருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம். ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஒரு சில பேர்லாம் மார்னிங் நைட் வரைக்குமே நின்று சமைக்கிற வேலை இருக்கும். சரிங்களா? இது போல் விஷயம்லாம் நடக்கும்போது என்ன ஆகுனா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய லோயர் லிம்பில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் மேலே போகிறதுக்கான வழிகள் கம்மியாக இருக்குது. அதனால என்ன ஆகுனா ப்ரெஷர் கீழே தங்குறதுனால உங்களுக்கு நரம்பு என்லார்ஜ் ஆகும். அந்த என்லார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரம்பு பிளட் ஃப்ளோ மேலே அனுப்புறதுக்கு முடியாமல் கீழே தங்குறதுக்கு, அதாவது அனுப்பும், பட் கொஞ்ச அளவு அனுப்பிச்சிட்டு சில பகுதியை நம்ம கீழே நிறுத்திக்கும். அது அன்வான்டாக சேர்ந்து என்ன ஆகும்னா நரம்பு பெருசாக ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த பெருசாகிறதுனால என்ன ஆகும்னா கீழே நரம்பு சுருண்டுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இது சின்னதாக ஸ்மாலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜஸ் சொல்லுவேன், அதை நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு கிளியராக புரியும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இதை எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெட்டிகுலர் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைடர் வெயின். ரெண்டாவது வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். தேர்டு ஸ்டேஜஸ் ஆஃப் எடிமா, அதாவது கால் வீக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிற டைம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த பீரியடில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, இல்லை எந்த விஷயமே அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின் என்சைமாக மாறும். அதாவது ட்ராபிக் அல்சர் சொல்லக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஜ். இது போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சர்ஜரியோ இல்லை அதர் டெக்னிக் அதர் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணலை அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய விஷயமாக மாறும் அப்படின்னு நான் இதை தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் ரெட்டிகுலர் வெயின், அதாவது ஸ்பைடர் வெயின் சொல்லுவோம், வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம், இந்த பீரியட்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா 100% கிளியர் பண்ண முடியும். இது வீக்கமாக மாறுறதுக்கான டைமில் இருக்க முடிய இந்த சொல்லிக்கூடிய எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்கள் பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வழியை வைக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயம் மாற்றுறதுக்கு சிட் டு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 20 நிமிஷம் நீங்கள் உட்காறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் நிற்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. எப்படின்னா கால் மேலே கால் போட்டு உட்காரது வேறு, காலை கிராஸ் லெக் போட்டு உட்காரது வேறு. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் காலுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தனிங் பண்ண வேண்டியிருக்கும். ஆம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ், காப் மசில் ஸ்ட்ரென்த்தனிங் நல்லா இருந்தது, உங்கள் ஹிப் ஜாயிண்ட் நல்லா இருந்தது, பெல்விக் கிரெடில் போல் மசில்ஸை நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரிவென்ஷன் பண்ணலாம். ப்ரிவென்ஷனுக்கான எக்ஸசைஸும் அண்ட் வெரிகோஸ் வெயின் வந்துருச்சுன்னா அதுக்கான எக்ஸசைஸும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்லித்தரேன். தொடர்ந்து பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் படுத்துட்டு என்ன பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்.
ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயமும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பாருங்க. ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஹிப் ஜாயிண்ட் வந்து இருக்கக்கூடிய லெக் மசில்ஸ் மூவ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரொட்டேஷன். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 ஆப்போசிட்டா பண்ற பாருங்க. 8 9 10. இந்த கால் ஃபுல்லா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் வந்து சீரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் வந்து சர்க்குலேட் சிஸ்டத்தை வந்து நீங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 5 டைம்ஸ். ஸ்டார்டிங்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது தொடர்ந்து வந்து ஒரு 1 வீக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் கால் ஃபுல்லா தக்கையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இது. ரெண்டாவது என்ன பண்ணீங்கன்னா, காலை தூக்கிட்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு சில பேர் டவுட் கேட்பீங்க, எனக்கு இது பண்ணும்போது காலை எல்லாம் தூக்க முடியலையே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கால் மேல கால் வச்சுட்டு நீட்டிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்படி நீட்டிட்டு இந்த ஆக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அதே போல இந்த காலை நீட்டி மேல வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, சைடு டு சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? காலை வந்து பகுதியை சைடுல கொண்டு வந்துட்டு, ஓகேவா? தரையில படுத்து பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இந்த எல்லா பகுதியுமே எக்ஸசைஸுமே வந்து நீங்க 10 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமே 5 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் போக போக நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, காலை மடக்கி இந்த ஆங்கிள் டு மூவ்மெண்ட்ஸ், இந்த காஃப் மசில்ஸ் வந்து நல்லா பம்ப் பண்ணுச்சு அப்படின்னா உங்க பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் கேபிலரி மசில்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா மசிலை வந்து பம்ப் பண்ற எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ண வேண்டியது. சரிங்களா? இது ஆங்கிள் பம்ப்னு சொல்லுவோம், இல்ல காஃப் வைஸ் ஆங்கிள் டு மூவ்மெண்ட் சொல்லுவோம். இது போல வந்து நீங்க 30 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, உங்க ஃப்ரண்ட் தை மசில்ஸும் பேக்ல வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இது ஸ்டிஃபா இருந்தாலுமே உங்க பிளட் வெசல்ஸ் வந்து மேல வந்து ஃப்ளோ ஆகிறது கம்மியாகும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, இங்க பேக் மசில்ஸ் உண்டான ஸ்ட்ரெச்சஸ். ஓகேவா? கால் ஒரு கால் நீட்டிக்கிறீங்க, ஒரு காலை பெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணணும். இது போல வந்து ஒரு 10 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஃபோல்ட் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் இப்படி இப்படி வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். 1 2 3 4 5. இது போல இந்த பக்கம் 10 டைம்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 டைம்ஸ். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, காலை வந்து வைடா வச்சுட்டு 1 2 3. இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹிப் ஜாயிண்ட் மசில் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறது இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து மொபிலிட்டியா ஃபார்ம் பண்ணும். அதாவது ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ், அதாவது இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகுறதுனால ஜாயிண்ட் வந்து நல்லா மூவ் ஆகும். அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ல இருக்கிற மொபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பண்ண பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமே வந்து உங்க கால் வந்து ஒரு மாதிரி ஹெவியா ஃபீல் இல்லாம ரிலாக்ஸா ஃபீல் இருக்கும். இது பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணீங்கன்னா, முட்டியை டைட் பண்ணிட்டு காலை தூக்கி 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள். ரெண்டாவது வந்து 1 2 3 4 5. ஹோல்ட் பண்ணி பண்றது இந்த தூரம் சப்போர்ட் இல்லாம தூக்கி வைக்க ட்ரை பண்ணுங்க. என்னால ஃபுல்லா தூக்க முடியல அப்படின்றவங்க இவ்வளவு தூரம் தூக்கினா கூட போதும். இதை தூக்கி இன்ஃபிளெக்ஸாஸ் அந்த நீயும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடக்கும்போது கால் வலி இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க்.
புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டாண்டிங்கில் என்னென்ன விஷயம் பண்ணலான்னு பார்க்கலாமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நிற்கிறீங்க அப்படின்னா நின்றுட்டு காலை வந்து இப்படி 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லக்கூடிய காப் ரைஸ் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். மசில் கிராம்பா இருக்கு, அதிகமாக கேட்ச் ஆகுது, நைட் டைம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த மூவ்ஸ் வந்து ஒரு 20 டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டூல் மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ ஆப்ஜெக்ட் மேலேயோ காலை வந்து எடுத்து வச்சுட்டு கால் எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த பகுதி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இது போல வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். கால் வந்து இது பேக் சைட் தை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன கால் ஃபுல்லாக வந்து தக்கையா இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு முட்டி வலி இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து காலை பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதோட அப்புறம் கீழே இருக்கிறதோட வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. 10 டைம்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? இதுங்க இப்படி 1 2 3 இப்படி இது போல வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இதே போல ஆப்ஜெக்ட்ல காலை தூக்கி வச்சுட்டு இந்த மூமெண்ட்ஸ் 1 2 3 இது போல ஆங்கிள் மூமெண்ட்ஸ் வந்து கால் மேல கால் தூக்கி வச்சு ஸ்ட்ரெச்சோட சேர்ந்து பண்ணணும். சில பேர்லாம் நிற்க முடியல, நான் வந்து குண்டா இருக்கேன், என்னால மற்ற விஷயத்தை பண்ண முடியல, தின்னா முட்டி வலி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க செவுத்துல சாஞ்சிட்டு, ஓகேவா, சாஞ்சிட்டு ஒரு காலத்தை வச்சுட்டு இப்படி பண்ணணும். இது வந்து 20 டைம்ஸ் பண்ணணும். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய பம்பிங் ஆக்டிவிட்டி அதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை பண்றதுனால உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கும் அண்ட் லெக் மசில்ஸ் தக்கையா இருக்கும். நீங்க ரொம்ப தூரம் நடந்தீங்க அப்படின்னா சில டைம்ல வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க அப்படின்னா டயர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டயர்ட் இல்லாமல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இதில் டவுட் இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயினா என்னன்னு தெரியாமல் இருக்கு, அதோட ஸ்டேஜஸ் தெரிய மாட்டேது, எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுங்க. ஃபுட் ஐட்டம் வந்து கொஞ்சம் சால்ட்டு வந்து அதிகமாக சேர்க்காம ட்ரை பண்ணுங்க. அண்ட் சுகரும் சால்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கூட உங்கள் பிளட் வெசல்ஸ் வந்து வீக் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்டிவாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.